இரவு நேரங்கள்ல திடீர்னு விழிப்பு வந்து இருட்டுல தடுமாறிக்கிட்டு கழிப்பறைக்கு போறது உங்கள் தூக்கத்தை அடிக்கடி கெடுக்குதா? அடுத்த நாள் முழுக்க ஒரு மாதிரி சோர்வாவே ஏதோ ஜாம்பி போல ஃபீல் பண்றீங்களா? கவலைப்படாதீங்க, நீங்க தனியாள் இல்ல. ஆனா இதுல இருக்கிற மிகப்பெரிய சோகம் என்னன்னா, இதுக்கு நாம இதுவரைக்கும் நம்முடைய சிறுநீர் பைய மட்டுமே குற்றவாளின்னு நினைச்சு குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா. அது முற்றிலும் தவறான ஒரு புரிதல். ஆமா. உண்மையிலே நீங்க பகல்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருக்கீங்க, சாப்பாட்டுல எவ்வளவு உப்பு சேர்க்கறீங்க அப்படிங்கிற ஒரு இயற்பியல் விளையாட்டு தான் உங்க தூக்கத்தை கெடுக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு நேரம் குறைவு, ஆனா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அதிகம்னு எங்களுக்கு தெரியும். அதனால நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம். இதுக்காக 24 வருஷ அனுபவம் உள்ள சிறுநீரகவியல் நிபுணரான டாக்டர் ரிச்சர்ட் பென் அவங்களோட மருத்துவ குறிப்புகளையும் உலகின் பல முன்னணி பல்கலைக்கழகங்களோட ஆய்வுகளையும் நம்ம அலச போறோம். இதுல நாம கவனிக்க வேண்டிய முதல் ஆச்சரியம் என்னன்னா, மாத்திரைகளையோ மருத்துவ சிகிச்சைகளையோ நாடாம வெறும் பழக்க வழக்கங்களை மாற்றுவதன் மூலமே இதை சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான். அதாவது 2019ல ஜப்பானோட நாகசாகி பல்கலைக்கழகம் இது தொடர்பா ஒரு மிகப்பெரிய ஆய்வை நடத்தினாங்க. அதுல 65 வயசுக்கு மேற்பட்டவங்க தாங்கள் தண்ணீர் அல்லது திரவங்கள் அருந்தும் நேரத்தை மட்டும் மாற்றி அமைத்ததாலேயே அவங்களோட இரவு நேர சிறுநீர் கழிப்பு 40% குறைஞ்சிருக்கு. அட, 40%? ஆமா, 40%ங்கிறது ஒரு சாதாரண அளவல்ல. இதை தெரிஞ்சுக்கும் போது தான் புரியுது நாம எவ்வளவு பெரிய அடிப்படை தவறை செய்துகிட்டு இருக்கோம். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது எப்படி இருக்கும்னா, மேற்கூரையில உள்ள ஓட்டைய அடைக்காம மழைக்காலத்துல ஒழுகும் நீரை பிடிக்க வீடெங்கும் வாளிகளை வைக்கிற மாதிரி இருக்கு. பிரச்சனை எங்கே இருக்குன்னே தெரியாம நாம வேறு எங்கேயோ தீர்வை தேடிக்கிட்டு இருக்கோம். சரி, இதை எப்படி சரி செய்யறது? இந்த ஆதாரங்கள்ல மருத்துவர் 3 மிக முக்கியமான பழக்கங்களை முன்வைக்கிறார். அதுல முதலாவது எப்போது குடிக்கிறோம் அப்படிங்கிறது. ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஒரு அடிப்படையான கேள்வி எழுகிறது. தண்ணீர் குடிக்கிறது உடலுக்கு நல்லதுன்னு தானே சிறு வயதுல இருந்தே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இரவு தூங்குறதுக்கு முன் தண்ணீர் குடிச்சா அப்படி என்ன பெரிய தவறு நடந்துற போகுது? தாகம் எடுக்குது, குடிக்கிறோம், இதுல என்ன சிக்கல்? அங்கதான் நாம நம்முடைய உடலோட உயிரியல் கடிகாரத்தை புரிஞ்சிக்க தவறுகிறோம். சிறுநீரகங்கள் அப்படிங்கிறது உடல்ல உள்ள தண்ணீரை அப்படியே வடிகட்டி வெளியேற்றும் வெறும் காஃபி ஃபில்டர் மாதிரி சாதாரண உறுப்புகள் கிடையாது. ஓ, அப்புறம் எப்படி செயல்படுது? அவை மூளையோட இணைந்து செயல்படும் மிக நுட்பமான ஒரு அமைப்பு. பகல் நேரத்துல மிக வேகமா செயல்படும் சிறுநீரகங்கள் இரவுல உங்க உடலை தூங்க வைப்பதற்காக ஒரு மாயத்தை செய்யுது. நீங்க தூங்க தயாராகும் போது உங்க மூளை வாசோப்ரெசின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஹார்மோனை சுரக்குது. வாசோப்ரெசின், இந்த ஹார்மோன் அப்படி என்னதான் செய்யும்? இது ஒரு தூதுவன் போல செயல்படும். இந்த வாசோப்ரெசின் நேரா சிறுநீரகங்களிடம் சென்று உடல் இப்ப தூங்க போகுது, அதனால சிறுநீர் உற்பத்தியை குறைச்சிடு, தேவையற்ற நீரை சிறுநீர்ப்பைக்கு அனுப்பாம மீண்டும் ரத்த ஓட்டத்துக்கே திருப்பி அனுப்பிடு அப்படின்னு கட்டளையிடுது. இதனாலதான் உங்க சிறுநீர் அடர்த்தியாகி இரவு முழுக்க உங்க சிறுநீர்ப்பைக்கும் உங்களுக்கு முழுமையான ஓய்வு கிடைக்குது. புரியுது. ஆனா நீங்க தூங்குறதுக்கு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கு முன் ஒரு பெரிய டம்ளர் நிறைய தண்ணீர் குடிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ என்ன நடக்கும்? உடலுக்குள் திடீர்னு அதிக நீர் வந்ததும் மூளை குழம்பி போய் இந்த வாசோப்ரெசின் ஹார்மோன் சுரக்கிறத நிறுத்திடுது. ஓஹோ, அப்படியென்றால் மூளை ஓய்வெடுக்க சொன்னாலும் இந்த தண்ணிய குடிச்சதுனால சிறுநீரகம் தொடர்ந்து வேலை செய்துக்கிட்டே இருக்கும்னு சொல்றீங்களா? மிகச் சரியா சொன்னீங்க. இது போதாதுன்னு வயசாகும்போது இது மேலும் சிக்கலாகுது. ஆம்ஸ்டர்டாம் பல்கலைக்கழகம் நடத்திய ஒரு ஆய்வுல 65 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த வாசோப்ரெசின் சுரப்பு ஏற்கனவே 30% குறைஞ்சிடுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது அவங்களோட சிறுநீர் உற்பத்தியை கட்டுப்படுத்தும் அந்த இயற்கையான பிரேக் கொஞ்சம் தளர்ந்துடுது. ஒரு நிமிஷம், நான் இதை சரியா புரிஞ்சுகிட்டேனான்னு பாக்குறேன். அப்படியானால் வயது முதிர்ந்த ஒருவர் இரவு 8 மணிக்கு குடிக்கிற வெறும் 2 டம்ளர் தண்ணீர் கூட எந்த மேற்பார்வையும் இல்லாம அவரோட சிறுநீரகங்களை நள்ளிரவுல ஓவர் டைம் வேலை செய்ய வைக்கிறதுக்கு சமம்னு சொல்றீங்களா? 100க்கு 100 உண்மை. அந்த 2 டம்ளர் தண்ணீர் 20 வயசுல மிக எளிதாக கையாளப்பட்டிருக்கும். ஆனா வயசாகும் போது ஹார்மோன் உதவியும் இல்லாததால அது நேரடியாக சென்று சிறுநீர் பையை நிரப்பிடுது. இதுக்கான தீர்வு ரொம்ப எளிமையானது. தூங்குறதுக்கு 2.5 மணி நேரத்துக்கு முன்பு திரவ உணவுகள் எதையும் எடுத்துக்கிறத நீங்க நிறுத்திடணும். முழுசாவா? ஆமா. கடைசியாக குடிக்கும் பானம் 6 அவுன்ஸுக்கு மிகாம, அதாவது ஒரு சிறிய தேநீர் கப்புக்கு மேல் இருக்கக்கூடாது. மிக முக்கியமா அதுல காஃபின் அல்லது ஆல்கஹால் இருக்கவே கூடாது. ஏன்னா இவை இரண்டும் வாசோப்ரெசினை நேரடியாக தடுத்து சிறுநீர் உற்பத்தியை பல மடங்கு அதிகமாக்கிடும். இதுக்கு மருத்துவ ஆதாரங்கள்ல ஒரு அருமையான உதாரணம் இருந்தது.
ஓஹியோவை சேர்ந்த 68 வயது ஆசிரியை மஹி அவங்களோட கதை. அவங்க இரவு 10:30 மணிக்கு தூங்க செல்பவர். தூங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக மூலிகை டீ, கொஞ்சம் தண்ணீர்னு தூங்குற வரைக்கும் ஏதோ ஒண்ணு குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது பலருக்கும் இருக்கிற பழக்கம் தானே. ஆமா, இதோட விளைவா பல வருஷங்களா இரவுல குறைஞ்சது 4 முறை சிறுநீர் கழிக்க எழுந்திருக்காங்க. அடுத்த நாள் வகுப்பறையில அவரால நிக்க கூட முடியாத அளவுக்கு சோர்வு. ஆனா இரவு 7:30 மணிக்கே திரவங்களை நிறுத்தும் இந்த முறையை கடைபிடித்த பிறகு வெறும் 3 வாரங்கள்ல அவங்க இரவுல எழும்புவது 4 முறையிலிருந்து 1 முறையா குறைஞ்சிடுச்சு. என் வாழ்க்கையே எனக்கு திரும்ப கிடைத்தது போல் இருக்குன்னு அவங்க சொன்னதை படிக்கும்போது தூக்கமின்மை ஒரு மனிதனை எவ்வளவு வாட்டிருக்குன்னு உணர முடியுது. கண்டிப்பா இது மையோட தனிப்பட்ட அனுபவம் மட்டும் கிடையாது. டொராண்டோ பல்கலைக்கழகம் மற்றும் நெதர்லாந்து மருத்துவ மையங்கள்ல நடந்த தொடர்ச்சியான பல எம்ஆர்ஐ ஆய்வுகள் இதை உறுதிப்படுத்துது. இரவு நேரங்கள்ல திரவ கட்டுப்பாட்டை கொண்டு வந்தவங்களுக்கு இரவு நேர சிறுநீர் கழிப்பு கிட்டத்தட்ட 38லிருந்து 43% வரை குறைஞ்சிருக்கு. இது கேட்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்கு இப்போ ஒரு லாஜிக் இடிக்குதியா, இரவுல தண்ணீர் குடிக்க கூடாதுன்னா எனக்கு தேவையான நீர்ச்சத்து எப்படி கிடைக்கும்? நான் என்ன கேக்குறேன்னா, இது எப்படி இருக்குன்னா, வருஷம் முழுக்க விளையாடிட்டு தேர்வுக்கு முந்தைய நாள் நள்ளிரவுல உட்கார்ந்து முழு பாடத்தையும் மனப்பாடம் செய்ய நினைக்கும் ஒரு மாணவனை போல இல்லையா? பகல் முழுக்க குடிக்காம விட்டுட்டு இரவுல குடிக்க கூடாதுன்னா உடல் வறண்டுடாதா? அதான் இல்ல. குடிக்கும் அளவுகள்ல மாற்றம் இல்லாம நேரத்தை மட்டும் மாற்றுவது எந்த அளவுக்கு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும்? நேரங்கிறது எல்லாவற்றையும் மாற்றிடும். இது ஆங்கிலத்துல ஃப்ரண்ட் லோடிங் ஹைட்ரேஷன், அதாவது நீரேற்றத்தை முன்கூட்டிய திட்டமிடுதல் அன்னு சொல்லுவாங்க. மனித உடல்ல சிறுநீரகங்கள் எப்போது மிக சிறப்பாக செயல்படும்னு தெரியுமா? காலை 7 மணி முதல் மதியம் 2 மணி வரைதான். ஓ, அந்த நேரத்துல தான் அதிகமா வேலை செய்யுமா? ஆமா, இந்த நேரத்துல தான் சிறுநீரகங்கள் முழு விழிப்புணர்வோடு இருக்கும். அந்த நேரத்துல தான் உடல்ல சோடியம் கட்டுப்பாடு, ஹார்மோன் அளவுகள் மற்றும் சிறுநீரகங்களுக்கான இரத்த ஓட்டம் ஆகியவை உச்சத்துல இருக்கும். நீங்க ஒரு நாளைக்கு குடிக்க வேண்டிய 1.5 முதல் 2.5 லிட்டர் தண்ணீரை இந்த நேரத்துக்குள்ள குடிச்சிட்டா உடல் அதை மிகச் சிறப்பாக கையாண்டு தேவையற்றதை பகலிலேயே வெளியேற்றிடும். அப்படியென்றால் நாம ஏன் அப்படி செய்யறதில்ல? குறிப்பா வயதானவங்களுக்கு இதுல என்ன சிக்கல் வருது? தாகம் எடுக்காதா? சரியா கேட்டீங்க. 1992ல கலிபோர்னியா பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வின்படி வயதாக ஆக மனிதர்களுக்கு மூளையில தாகம் எடுக்கும் உணர்வை தூண்டும் பகுதி மெல்ல மழுங்கிடுது. இதனால என்ன நடக்குது தெரியுமா? அவங்க காலையில தாகம் இல்லாததால தண்ணீர் குடிக்கிறதே மறந்துடுறாங்க. அட பாவமே. அப்புறம் மாலையில அல்லது இரவுல பழக்கத்தின் காரணமாகவோ அல்லது தொண்டை வறண்டில் திடீர்னு தாகம் எடுப்பதாக நினைத்தோ மொத்தமாக தண்ணீரை குடிக்கிறாங்க. இது முற்றிலும் தவறான சுழற்சி. இதை மாற்றுவதற்கான சரியான வழிமுறை என்ன? நாமே திட்டமிட்டு குடிக்கணுமா? கண்டிப்பா. நீங்க காலையில எழுந்தவுடன் காஃபி குடிக்கிறதுக்கு முன்பே ஒரு பெரிய டம்ளர், அதாவது 8 அவுன்ஸ் தண்ணீர் குடிக்கணும். மதியத்துக்குள்ள இன்னும் 2 டம்ளர் குடிக்கணும். உங்க ஒரு நாள் தேவையில பெரும்பாலான நீரை மதியம் 2 மணிக்குள்ள குடிச்சு முடிச்சிடணும். அப்போ சாயங்காலம் தாகம் எடுத்தா என்ன பண்றது? மாலை 5 மணிக்கு மேல் உங்களுக்கு தாகம் எடுத்தா வாய் நிறைய தண்ணீர் ஊற்றி குடிக்காம கொஞ்சம் கொஞ்சமாக சிப் செய்து மட்டுமே குடிக்கணும். டோக்கியோ கியோ பல்கலைக்கழகம் மற்றும் சியோல் தேசிய பல்கலைக்கழகம் நடத்தின ஆய்வுகள்ல மதியம் 2 மணிக்குள்ள 70% தண்ணீரை குடிச்சவங்களுக்கு இரவு சிறுநீர் கழிப்பு 47% குறைஞ்சிருக்கு. ஆஹா, இந்த உத்திய முயற்சித்த அந்த 71 வயது ஓய்வு பெற்ற பொறியாளர் ராபர்ட் அவங்களோட கதை எனக்கு நினைவுக்கு வருது. அவரு இரவுல 3 முதல் 4 முறை எழுந்திருக்காரு. எந்த ஒரு சராசரி மனிதரையும் போல இது புரோஸ்டேட் பிரச்சனையால தான் நடக்குதுன்னு அவர் நினைச்சிருக்காரு. ஆனா அவரோட மருத்துவர் அவரை ஒரு 48 மணி நேர திரவ நாட்குறிப்பை எழுத சொல்லியிருக்காரு. அதாவது எப்போ எவ்வளவு குடிக்கிறோன்னு எழுதி வைக்கிறது, கரெக்டா? ஆமா, அத ஆராய்ந்த போதுதான் ஒரு மிகப்பெரிய உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. அவரு காலையில 400 மில்லிக்கும் குறைவாக குடிச்சிட்டு மாலை 6 முதல் 9 மணிக்குள் 1 லிட்டருக்கும் மேல் தண்ணீர் குடிச்சிருக்காரு. அதுதான் பிரச்சனையோட ஆணிவேர். ஆமா, இத உணர்ந்து குடிக்கும் நேரத்தை மட்டும் பகலுக்கு மாற்றியமைத்த 6 வாரங்கள்ல இரவுல 3.5 முறை எழுந்தவர் வெறும் 1 முறைக்கு மாறிவிட்டார். அவருடைய ஸ்மார்ட் வாட்ச் காட்டிய தூக்கப்புள்ளி ஒரே மாதத்துல 28 புள்ளிகள் உயர்ந்தது. நீங்க எப்ப குடிக்கிறீங்க அப்படிங்கிறது எவ்ளோ பெரிய மாயாஜாலம் செய்து பாருங்க. சரி, இப்போ நாம இந்த விவாதத்தோட மிக முக்கியமான, பலருக்கும் தெரியாத அல்லது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய 3வது பகுதிக்கு வந்திருக்கும். அந்த ரகசியம். நான் வெளிப்படையாகவே சொல்றேன்,
பல நேரங்கள்ல இந்த இரவு நேர சிறுநீர் கழிப்பு அப்படிங்கிறது சிறுநீர் பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையே அல்ல. இது உடலோட திரவ மறுபகிர்வு பிரச்சனை. இருங்க இருங்க ஒரு நிமிஷம். என்ன சொல்றீங்க? இது உண்மையிலேயே நம்ப முடியாததாக இருக்கே. அப்படியானால் இத்தனை காலமா இந்த சிறுநீர் பை ஒரு அப்பாவி தூதுவன் மட்டும்தானா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஆமா, சிறுநீர் பை ஒரு பலிகடா ஆக்கப்பட்டு வருது. இதை எளிமையா விளக்குறேன் கேளுங்க. சிடிசி தரவுப்படி ஒரு சராசரி மனிதர் ஒரு நாளைக்கு 3400 மில்லிகிராம் சோடியம், அதாவது உப்பை உட்கொள்கிறார். இது உடலுக்கு தேவையானதை விட மிக அதிகம். இவ்ளோ உப்பு உடம்புல சேர்ந்தா என்னாகும்? அதிகப்படியான உப்பு உடல்ல சேரும்போது பகல் நேரத்துல நாம பெரும்பாலும் நிமிர்ந்து நின்றோ அல்லது நாற்காலியில கால்களை தொங்கவிட்டோ அமர்ந்திருப்பதால புவியீர்ப்பு விசை காரணமாக உடல்ல உள்ள அதிகப்படியான திரவம் கால்கள் மற்றும் கணுக்கால்கள்ல தேங்க தொடங்குது. இத மருத்துவ மொழியில பெப்பரல் எடிமா அப்படின்னு சொல்வாங்க. இது பலருக்கும் வெளியில வீக்கமா தெரியாது, ஆனா கால்களுக்குள் நீர் தேங்கி இருக்கும். ஒரு நிமிஷம். இதுல உப்போட வேலை என்ன? கால்கள்ல உள்ள நீரை இந்த உப்பு ஒரு பிணைக்கைதியாக பிடிச்சு வச்சிருக்கா. ஆஹா, மிகச்சரியான ஒப்பீடு. உப்பு அப்படிங்கிறது ஒரு காந்தம் போல நீரை தன்னுடன் இறுக்கமா பிடிச்சு வச்சுக்கும் தன்மை கொண்டது. பகல் முழுக்க புவியீர்ப்பு விசையும் உப்பும் சேர்ந்து நீரை கால்கள்லயே பிடிச்சு வைக்குது. ஆனா இரவுல நீங்க தூங்குவதற்காக படுக்கையில நேராக படுக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா? புவியீர்ப்பு விசை இருக்காதே. கரெக்ட். புவியீர்ப்பு விசை இப்போ கால்கள்ல உள்ள நீரை கீழ்நோக்கி இழுக்காது. இதனால பிணைக்கைதியாக இருந்த அந்த திரவம் ஈர்ப்பு விசையின்றி விடுபட்டு மீண்டும் இரத்த ஓட்டத்துல கலந்து நேராக சிறுநீரகங்களுக்கு செல்லுது. நீங்க தூங்கிய 60 முதல் 90 நிமிடங்கள்ல அந்த நீர் முழுமையாக வடிகாட்டப்பட்டு உங்க சிறுநீர் பைய நிரப்பிடுது. இத நினைச்சு பார்த்தாலே எனக்கு தலை சுத்துது. பகல் முழுக்க கால்கள்ல ஒளிந்திருந்த தண்ணீர் இரவுல சிறுநீர் பைக்கு படையெடுக்குது. ஆனா இது ஏன் வயதானவங்களுக்கு மட்டும் அதிகமா நடக்குது? ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தோட ஆய்வின்படி 65 வயசுக்கு மேல் நரம்புகள் மற்றும் இரத்த குழாய்களோட மீள்தன்மை குறைஞ்சிடுது. அதே போல இதயத்தோட துடிப்பு திறனும் சற்று குறையுது. அப்போ அந்த நீரை மேல தள்ளுற சக்தி குறைஞ்சிடுது இல்லையா? ஆமா, பகல்லையே அந்த நீரை புவியீர்ப்பு விசைக்கு எதிராக மேலே தள்ளும் சக்தி உடலுக்கு குறைஞ்சிடுது. எனவே இரவுல படுத்தவுடன் மொத்த நீரும் கட்டவிழ்த்து விடப்பட்ட வெள்ளம் போல சிறுநீர்ப்பைக்கு வந்துடுது. இத கேட்கும்போதே எனக்கு தோன்றுவது ஒண்ணுதான். இதை எப்படி தடுப்பது? கால்கள்ல தேங்கும் நீரை எப்படி வெளியேற்றுவது? இதுக்கு எந்த மாத்திரையும் தேவையில்லை. 2 எளிய வழிகள் தான். முதலாவது, உணவுல உப்போட அளவை 2300 மில்லிகிராமுக்கு கீழ், முடிஞ்சா 1500 மில்லிகிராமுக்கு குறைக்கணும். இரண்டாவது, மிக எளிய ஆனா மிகவும் சக்தி வாய்ந்த வழி, மதிய நேரத்துல குறிப்பா 2 முதல் 4 மணிக்குள் 30 முதல் 45 நிமிடங்கள் உங்க கால்களை இதயத்தின் மட்டத்தை விட சற்று உயர்த்தி வைத்து, அதாவது 2 தலையணைகள் உதவியுடன் ஓய்வெடுக்கணும். ஓ, இதன் மூலம் நாம புவியீர்ப்பு விசையை நமக்கே சாதகமா பயன்படுத்துறோம், சரியா? மிகச்சரி. நீங்க முழித்திருக்கும் போதே கால்களை உயர்த்தி வைப்பதால அந்த திரவம் புவியீர்ப்பு விசையோட உதவியோடு மீண்டும் உங்க இரத்த ஓட்டத்துல கலந்து சிறுநீரகங்களுக்கு சென்று பகல்லேயே சிறுநீராக வெளியேறிடுது. இரவுல நீங்க படுக்கும்போது சிறுநீரகங்களுக்கு செல்ல கால்கள்ல அதிகப்படியான நீர் எதுவும் இருக்காது. ஆனா இது உண்மையிலே வேலை செய்தா? ஆய்வுகள் என்ன சொல்லுது? உறுதியாக. நாகசாக்கி பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வுல உப்ப 10.7 கிராமிலிருந்து 8 கிராமா குறைத்ததாலேயே இரவு சிறுநீர் கழிப்பு 25% முன்னேற்றம் கண்டது. அதுக்கு பிறகு 2020 நடந்த தொடர்ச்சி ஆய்வுல உப்ப குறைத்து அதோட சேர்த்து மதிய வேளையில கால்களையும் உயர்த்தி வைத்ததால் 52% அதிரடியாக குறைந்திருக்கு. 52%? ஆமா, எந்த ஒரு மருந்து மாத்திரைக்கும் இவ்வளவு பெரிய சக்தி கிடையாது. இது ஒரு பைசா கூட செலவில்லாத உடலோட இயற்பியலை புரிஞ்சுகிட்டு செயல்படும் ஒரு அற்புதம். அந்த 76 வயசு டாரத்தி அவங்களோட நினைவு எனக்கு வருது. பல வருஷங்களா இரவுல 4 முதல் 5 முறை எழுந்து தவித்தவர் அவங்க. அவங்களோட சோடியம் அளவை பரிசோதித்ததுல அது 4000 மில்லிகிராமுக்கு மேல் இருந்திருக்கு. ஆச்சரியம் என்னன்னா, பகல்ல அவங்க கழிக்கும் சிறுநீர் அளவை விட இரவுல கழிக்கும் அளவு 68% அதிகமா இருந்திருக்கு. இதான் அந்த திரவ மறுபகிர்வு பிரச்சனை. ஆமா. அப்புறம் அவங்க உப்பை குறைத்து மதியம் கால்களை உயர்த்தி வைக்கும் பயிற்சியை செய்த வெறும் 8 வாரங்கள்ல இரவு சிறுநீர் கழிப்பது 44% குறைந்து 1-2 முறையா மாறிடுச்சு. பல வருஷங்களுக்கு பிறகு அவங்க நிம்மதியா தூங்கியிருக்காங்க. அவங்க ஆனந்த கண்ணீர் விட்டாங்க அப்படிங்கிறது வெறும் ஒரு மருத்துவ குறிப்பு அல்ல. ஒவ்வொரு இரவும் தூக்கம் இல்லாம தவிக்கும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய விடுதலை அது. உண்மையான வார்த்தைகள்.
இதை நம்ம சுருக்கமா தொகுத்து பார்க்கணும்னா இந்த 3 உத்திகளுக்கும் இடையே ஒரு ஆழமான கூட்டு விளைவு இருக்கு. உப்பை குறைத்து கால்களை உயர்த்துவது கால்கள்ல தேவையற்ற திரவ தேக்கத்தை தடுக்குது. அடுத்ததாக முன்கூட்டியே நீரை அருந்துவது பகலிலேயே சிறுநீரகங்களோட வேலையை முடிக்க செய்யுது. இறுதியா இரவுல திரவத்தை தவிர்ப்பது சிறுநீரகங்களுக்கும் சிறுநீர் பைக்கும் முழுமையான ஓய்வளிக்குது. இது உடலுக்கு எதிராக போராடும் மருத்துவ முறை அல்ல, உடலோட இயற்கையான உயிரியலோட இணைந்து செயல்படும் முறை. கரெக்ட். நீங்க இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருப்பதற்கான காரணமே இதுதான். உங்க நேரத்தையும் ஆரோக்கியத்தையும் காக்கும் மிகவும் எளிய மற்றும் எந்த செலவும் இல்லாத இத்தகைய ஆழமான அறிவியல் உண்மைகளை உங்களுக்கு கொண்டு சேர்க்கணும் என்பதே எங்களோட நோக்கம். நீங்களோ அல்லது உங்க அன்புக்குரியவர்களோ இதனால பாதிக்கப்பட்டிருந்தா இது நிச்சயமா அவங்களுக்கான ஒரு விடையா இருக்கும். இதையெல்லாம் கேட்டு முடிக்கும்போது எனக்குள் ஒரு ஆழமான கேள்வி எழுகிறது. அத உங்களுமே விட்டு செல்ல விரும்புறேன். இரவுல சிறுநீர் கழிக்க எழுந்திருப்பது போன்ற ஒரு வெறுப்போட்டும் பிரச்சனை உண்மையில சிறுநீர் பையோட கோளாறே அல்ல. அது வெறும் புவியீர்ப்பு விசை, நாம சாப்பிடும் உப்பு மற்றும் பகல்ல நாம் அமர்ந்திருக்கும் நேரம் ஆகியவற்றின் ஒரு இயற்பியல் விளையாட்டு மட்டுமே. அப்படின்னா முதுமையின் தவிர்க்க முடியாத அறிகுறிகள்னு நம்ம நினைச்சு தினசரி மாத்திரைகளை முழுங்கிக்கிட்டு இருக்கும் வேறு என்னென்ன உடல் உபாதைகள் உண்மையில புவியீர்ப்பு விசையையும் நேரத்தின் தன்மையையும் நாம சரியா புரிஞ்சுக்காததால வந்தவையா இருக்கும். சிந்தித்து பாருங்க.